Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை பணிகளை முன்னிட்டு மதுரையில் பாஜக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் ஆட்சி அமைப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் டெல்லியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் என்று கூறினார். And we are surely going to win this election. We will get a very comfortable majority and form the government. If at all there was any doubt, I wouldn't come all the way from Delhi. மக்களவைத் தேர்தலில் தமது தலைமையில் காங்கிரஸ் 100% வெற்றி பெற்றுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த முறையை விட தற்போது கூடுதல் இடங்களை கேட்டு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். 25 தொகுதி முன்னாடி வாங்கினாங்க தேர்தலில், இப்போ 28 தொகுதி வாங்கியிருக்கோம். ஒரு ராஜ்யசபா கூடுதலாக வாங்கியிருக்கோம். இது அழிவு பாதையா? சொல்லுங்க, இது அழிவு பாதையா? சரி, இதை விட்டுருங்க. நான் வரத்துக்கு முன்னாடி 100% ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் தலைவரான பிறகு, என தலைவர் ராகுல் காந்தியோ தலைவர் மல்லிகார்ஜுன காந்தியோ நியமித்த பிறகு பாண்டிச்சேரி உட்பட 10க்கு 10 100% ஸ்ட்ரைக் ரேட். இது அழிவு பாதையான்றது நீங்க தான் கேட்கணும். வால்பாறை மலைப்பாதையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த கேரள பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் காப்பீடு வசதி இல்லாதவர்களின் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு இந்த நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர் உயர்வால் சென்னையில் உள்ள உணவகங்களில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி உள்ளிட்ட உணவுகளின் விலை உயர்ந்துள்ளது. மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு இட்லி 15 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்ற ஒரு செட் பரோட்டா மற்றும் சப்பாத்தி 40 ரூபாய், 40 ரூபாய்க்கு விற்ற ஒரு தோசை 50 ரூபாய் என விலை அதிகரித்துள்ளது. இதனால் உணவகங்களை மட்டுமே நம்பி சென்னையில் தங்கியிருக்கும் மாணவர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் மிகவும் அவதியடைந்துள்ளனர். கேஸ் விலையை மத்திய அரசு குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஃபன் ஐட்டம் ஃபுல்லாகவே விலை ஏற்றி இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமே ஃபுல்லாகவே 10 ரூபா கூட தான் ஏறிருக்கு. எங்கள் சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாக தான் கிடக்கு. பாதி அடுப்பு வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விறகடுப்பு இருந்தாலும் பொல்யூஷன் அதிகமாக பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சிலிண்டர் கிடைக்கிறதுக்காக அதுக்காக தான் யூஸ் பண்ணணும். விலை ஏற்றி இதாக இருக்க முடியும். இதில் வந்து பேச்சுலர்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க ரொம்ப. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் விடுதி கட்டணத்தை உயர்த்துவதாக தமிழ்நாடு ஐடி விடுதிகள் பிஜி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 4 பேர் தங்கும் சாதாரண அறையில் ஒரு நபருக்கு 6500 ரூபாயும், ஏசி அறையில் ஒரு நபருக்கு 7500 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் வழங்கப்படும் கூடுதல் வசதிகளை பொறுத்து இந்த கட்டண முறையில் சிறு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்றும் வரும் 5ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களான ஆகாஷ்தீப் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் ஆப்கானிஸ்தான் அணியுடனான தொடரில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காயத்திலிருந்து மீண்டு வரும் இவர்கள் இன்னும் முழுமையான உடற்தகுதியை எட்டவில்லை. முதுகுவலியால் ஆகாஷ்தீப்பும் முழங்கால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஹர்ஷித் ராணாவும் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள துலிப் கோப்பை தொடரின் மூலமே அவர்கள் மீண்டும் மைதானத்திற்கு திரும்ப வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ராஜஸ்தானில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் அணில் ஒன்று 20க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ள நிலையில் அதற்கான காரணத்தை அறிய ஆய்வு நடைபெற்று வருகிறது.
அணிலின் ஆக்ரோஷமான செயல்பாட்டிற்கு அதன் எல்லை பாதுகாப்பு உணர்வே முக்கிய காரணம் என பல்கலைக்கழக பணியாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பிட்ட பகுதியில் கூடு கட்டியுள்ள அந்த அணில் தனது எல்லைக்குள் நுழைபவர்களை அச்சுறுத்துவதற்காகவே ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதாக சந்தேகிக்கப்படுகிறது. முதலில் ஒரு வேடிக்கையான விஷயமாக பார்க்கப்பட்ட அணில்கடி தற்போது முக்கிய பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் போருக்காக அமெரிக்கா செலவிட்டுள்ள $2,500 கோடி தொகையை கொண்டு உலகெங்கிலும் உள்ள 8.7 கோடி மக்களின் மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்திருக்க முடியும் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஐநாவின் உலகளாவிய உதவித்தொகை திட்டத்திற்கு தேவையான முழு தொகையும் இந்த போர் செலவுக்கு சமம் என ஐநா அதிகாரி டாம் பிளட்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா கூறும் போர் செலவு கணக்கு பொய் என்றும் உண்மையான செலவு $10,000 கோடி தாண்டியிருப்பதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடும் நிதி நெருக்கடி காரணமாக அமெரிக்காவின் முன்னணி விமான நிறுவனமான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் மூடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரால் விமான எரிபொருள் கிடைப்பதில் கடும் சிக்கல் நிலவியதும் அமெரிக்க அரசிடமிருந்து போதிய நிதியுதவி கிடைக்காமல் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதன் காரணமாக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் உடனடியாக நிறுத்துவதாக ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸ்பிரிட் ஏர்லைன்ஸின் திடீர் வீழ்ச்சி அமெரிக்க விமான போக்குவரத்து துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் திங்கட்கிழமை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் குறைந்து குளிரின் தாக்கம் காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கெங்கவல்லி, நடுவலூர், தெடாவூர், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதமடித்து வரும் நிலையில் கத்தரி வெயில் காலம் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ள இந்த கத்தரி வெயில் காலத்தில் வழக்கமாக கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும் என கருதப்படுகிறது. அதேவேளையில் இம்மாதத்தின் முதல் வாரத்தில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் 2ஆம் வாரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். எனவே வெப்பத்தின் தாக்கத்தை மழை தணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் மே 4ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 20 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி, ORS கரைசல், குளுக்கோஸ் மற்றும் சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த வார்டில் முதியவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து தீவிர சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்குமாறு மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். காணொலி வாயிலாக நடைபெற்ற இதில் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்றும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அதேபோல் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பதிவான வாக்குகள் தேர்தல் பார்வையாளர் கையொப்பமிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களை பெற்று ஆட்சியமைக்கும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்தார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசியவர், அதிமுக தனித்து 140 முதல் 170 தொகுதிகள் வரை தனி பெரும்பான்மை பெறும் என்றும் குறிப்பிட்டார். தங்கள் கூட்டணியில் பிரதமர் நரேந்திர மோடி, பொதுச் செயலர் கே பழனிசாமி இருவரும் ஒன்றாக இணைந்து பரப்புரை மேற்கொண்டதாக கூறினார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என பல்வேறு நிகழ்வுகளை கடம்பூர் ராஜு சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டணியை பொறுத்தளவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியில் ஆற்றினோம். இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி, எங்களோட கூட்டணியில் இருந்த பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டிய தலைமையிலே புரட்சி பாரதம், இன்னும் போன்ற பல்வேறு கட்சிகள் நாங்கள் நன்றாக தேர்தல் களத்திலே ஒருங்கிணைப்போடு எங்கள் கூட்டணி பணியாற்றியது. திமுக நிலைமை அப்படி அல்ல. இன்னும் சொல்ல போனால் மாண்பு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பல கூட்டங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜுனா மனு அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு எண்ணும் மையத்தின் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கட்சியினரையும் அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்தார். கவுண்டிங் நேர்மையான முறையில் எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது அனைத்து சென்டர்ஸுக்கும் வெளியே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு, 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த விதமான கூட்டமோ, எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுச்சோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தண்ணீர் ஸ்ப்ரே பொருத்தப்பட்டுள்ளது. பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் நிற்கும் இடத்திற்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்ப்ரே 3 நிமிடங்களுக்கு ஒருமுறை குளிர்ந்த நீரை பீச்சி அடிக்கிறது. இது வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க உதவும் என கருதப்படுகிறது. 100 ரூபாய் தரிசன வரிசையிலும் ஸ்ப்ரே அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் எலுமிச்சை பழத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று 1 கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேவை அதிகரிப்பு மற்றும் வரத்து குறைவு காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் சந்தையில் தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட மற்ற காய்கறிகள் விலையும் பெரிய மாற்றம் இல்லை. சீனாவில் மே தினத்தை முன்னிட்டு 5 நாள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிரடியாக அதிகரித்துள்ளது. ஷான்டாங், அன்ஹோய் மற்றும் ஜியாங்சு போன்ற மாகாணங்களில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் கடந்த ஆண்டை விட கூடுதல் எண்ணிக்கையில் மக்கள் குவிந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவர கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் மற்றும் மானிய விலையில் நுழைவுச் சீட்டுகள் என பல சிறப்பு ஏற்பாடுகளை உள்ளூர் நிர்வாகங்கள் செய்திருக்கின்றன.
குறிப்பாக குனான் மாகாணத்தில் மட்டும் ஒரே நாளில் 92 லட்சம் பேர் வருகை தந்திருப்பதால் சீன பொருளாதாரம் பெரும் எழுச்சியை கண்டிருக்கிறது. அதிகப்படியான வேலைப்பளு மற்றும் தூக்கமின்மையால் தவிக்கும் தென்கொரியர்களுக்காக சியோல் மாநகராட்சி வினோதமான ஆழ்ந்த உறக்க போட்டியை நடத்தியது. ஹான் நதிக்கரையில் நடைபெற்ற இப்போட்டியில் நூற்றுக்கணக்கானோர் விதவிதமான உடைகளில் பங்கேற்று நிம்மதியாக உறங்கினர். பங்கேற்பாளர்களின் இதய துடிப்பை கொண்டு அவர்களின் உறக்கத்தின் தரம் கணக்கிடப்பட்டது. இதில் 80 வயது முதியவர் முதலிடம் பிடித்தார். மிக குறைந்த நேரம் உறங்கும் மக்களாக தென்கொரியர்கள் உள்ள நிலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போருக்கு இதுவரை 2,37,000 கோடி ரூபாய் செலவாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆயுத சேவைகள் குழுவின் முன் இத்தகவலை பென்டகன் அமைப்பின் கணக்காயர் ஜூல்ஸ் ஹர்ஸ்ட் தெரிவித்துள்ளார். போர் செலவு குறித்த பல்வேறு தரவுகள் இதற்கு முன்பும் வெளியாகியிருந்தாலும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதே அதிகாரப்பூர்வமானதாக கருதப்படுகிறது. எனினும் சேதமடைந்த விமானங்கள், கப்பல்களை சீரமைப்பது, ராணுவ முகாம்களை சீரமைப்பது ஆகியவற்றுக்கான செலவுகள் இக்கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதா என கூறப்படவில்லை. 2,37,000 கோடி ரூபாய் என்பது நாசா அமைப்பிற்கு அமெரிக்க அரசு ஓராண்டிற்கு ஒதுக்கும் தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்துள்ள அரோகரா பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் 4 வீதிகளிலும் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலமான வேளாங்கண்ணியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு வேளாங்கண்ணி கடற்கரையில் குளித்து மகிழ்கின்றனர். கடற்கரையில் விடியற் காலையில் சூரிய உதயத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.